வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தேவை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து ஒரு ஒயிட் லைன் பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட நேம்ஸை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மொபைலில் வந்து பிக்சலில் ஏதாவது கைன்மாஸ்டரில் வந்து ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு அதே கைன்மாஸ்டரில் ஃபாண்ட் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஃபாண்ட் கைன்மாஸ்டரில் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் போய் பிஎன்ஜா டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அல்லு அர்ஜுன் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அல்லு அர்ஜுனோட ஃபோட்டோ செட் பண்ணுறதுனால நான் அல்லு அர்ஜுன் டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதில் நீங்கள் எமோஜிஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் எமோஜியும் ஆட் பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டில் வந்து எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் எப்படி இப்போ ஸ்க்ரீனில் செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸ்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ளவர் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மேலே ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ மேலே கார்னரில் அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து 1 பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ கேட் பிஎன்ஜி அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதையும் ஃப்ளவர் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ளவர் அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணி கரெக்டாக அதையும் நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே கார்னரில் இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ எகைன் அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.